அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ மனித சுவாச தொகுதி சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே பார்த்தோமேன்னா சுவாசமண்டா என்னன்னு பார்ப்போம். சுவாசமண்டா என்ன சொல்லி பார்ப்போம். வளிமண்டலத்தில் இருக்கிற வலியை உள்ளுக்குள்ளே எடுத்து அதுலேருந்து ஆக்சிஜனை பிரிச்செடுக்கிற செயற்பாடு தான் சுவாசம்னு சொல்லி பார்த்து நாங்கள் சரியா. அந்த சுவாசத்தை நடத்துறதுக்காக இருக்கிற அந்த தொகுதிக்கு பேர் சுவாச தொகுதி. சரியா, சுவாச தொகுதி தான். நாங்கள் சுவாச தொகுதி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இதில் சுவாச தொகுதின்ற பகுதி. இப்போ சுவாச செயன்முறை வந்து பார்த்தீங்கன்னால் 3 கட்டமாக நடக்குது. ஒன்று புறச்சூழலுக்கும் சுவாச பைக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம், அடுத்தது சுவாச பைக்கும் சிற்றறைக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம், அடுத்து கள்ளச்சுவாசம் என்று 3 பகுதிகளை கொண்டதாய் காணப்படுது. சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாச செயன்முறையை சீரான முறையில் மேற்கொள்றதுக்காக அல்லது சிறப்பாக மேற்கொள்றதுக்காக சுவாசப்பை சிற்றறை என்ற பகுதியில் கொண்டு காணப்படுது. அப்போ சிற்றறை என்ற பகுதி காணப்படுறதுக்கு காரணம் என்னென்றால் அதிகளவான வழியை சிறப்பிடிச்சு அதிகளவான ஆக்சிஜனை உள்ளுக்குள்ளே அனுப்புறது தான் அதிൻ്റെ நோக்கம். சரியா, அடுத்த விஷயம் பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க, சுவாச தொகுதின்ற பகுதிகளை பார்ப்போம். மூக்குத்துவாரம், மூக்குக்குழி, தொண்டை, வாதனாளி, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய், சுவாசப்பை இதில் பார்ப்போம். இதை அதனால் போக்கும் இதை பற்றி கொஞ்சம் கதைப்போம். இங்கே பாருங்க, இது வாதனாளி. சரியா, வாதனாளி. இது சுவாசப்பை. சரியா, இங்கே பாருங்க 2 சுவாசப்பை ஊதி பார்ப்போம். சுவாசப்பை அங்கால சுவாசப்பை இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாதனாளி வந்து சுவாசப்பை சிறுகுழாயெல்லாம் பிரிஞ்சு சுவாசப்பையோடைய அப்படியே தொடர்புற மாதிரி இருக்கு. சரியா, தொடர்புற மாதிரி இருக்குது. அப்போ இதால் அதாவது வலி உள்ளுக்குள்ளே போனோன்னே வலியில் உள்ள ஆக்சிஜன் சிற்றறைகளில் பிரிச்செடுக்கப்பட்டு, ஏன்னா அதில் குருதி மயிர்குழாயல் நிறைய இருக்கும், பிரிச்செடுக்கப்பட்டு அந்த குருதி மயிர்குழாயல் குருதியோட கலக்கு. இந்த குருதியோட கலக்கிற இந்த ஆக்சிஜன் எங்களோட சமிபாட்டின் மூலம் உள்ளெடுக்கப்பட்ட குளுக்கோஸை எங்களோட கலங்களுக்குள்ளே வச்சு, அதாவது கலங்களில் உள்ள இளைமணிக்க வச்சு உடைக்குது அல்லது எரிக்குது. உடைச்சி அல்லது எரித்து சக்தி பிறப்பிக்கப்படுது. அதை நாங்கள் கள்ளச்சுவாசம் என்று சொல்லி சொல்கிறது. சரியா, இப்போ பார்த்தோமேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாருங்க, கள்ளச்சுவாசம் என்றைக்கு இளைமணிக்க நடக்குது. இப்போ குளுக்கோஸ் C6H12O6 இந்த குளுக்கோஸ் வந்து இது சமிபாட்டு தொகுதி மூலம் உள்ளுக்குள்ளே போகிற கூறு. சரியா, குளுக்கோஸ் வந்து எங்கட சுவாச தொகுதி மூலம் உள்ளுக்குள்ளே போன இந்த ஆக்சிஜனால் உடைக்கப்பட்டு அல்லது எரிக்கப்பட்டு நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ATP என்ற சக்தியும் CO2 + H2O விடுவிக்கப்படுது. இந்த CO2 வெளிச்சுவாசம் மூலம் விடுவிக்கப்படுது, வெளியால் போகுது. அதே மாதிரி நீராய வடிவில் வெளியால் போகுதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. சரியா, இதில் வந்து பார்த்தீங்களேண்டா சுவாச தொகுதி ஒரு சிறப்பியல்பை கொண்டு காணப்படுது. என்ன மாதிரி என்றால் எங்கட மூக்கு குழின்ற கூறியில் வந்து பார்த்தீங்களே என்றால் சீதத்தை சுரக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன சீதத்தை சுரக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட பிசிறுகள் இருக்குது. இது 2 முக்கியம். ஒன்று சீதம், 2வது பிசிறு என்ற 2 பகுதியை கொண்டு காணப்படுது. இப்போ இது எங்கே மூக்கு குழின்ற மேற்பகுதியில் இருக்குது. சீதம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் தூசு துணிக்கியல் போய்க்குள்ள அதை ஒட்டுறது, மற்றது அந்த பாக்டீரியா மாதிரியான சில நுண்ணங்கியல் போய்க்கு அதை அழிக்கிற வேலையே அது செய்யுது. அப்போ எங்களோட மூக்கு குழிக்குள்ளே இப்படியான கூறுகள் போகணுன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் டக்குண்டு அதை வெளியாலே அனுப்புறதுக்காக தும்முறம். சரியா, அதே மாதிரி எங்களோட தொண்டைக்கு ஒரு வேலை ஒன்று நடக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் அதுலேருந்து தப்பி சில வேலை ஏதாவது கூறுகள் உள்ளுக்குள்ளே போனால் நாங்கள் டக்குண்டு இருமுவோம். 2 வேலை நடக்குது. ஒன்று தும்முறது, 2வது இருமுறது. தும்முற வேலை எங்களோட மூக்கு குழியோட சம்மந்தப்பட்டது, இருமுறை வேலை தொண்டை பகுதியோட சம்மந்தப்பட்டது. சரியா, இது விளங்கினதா? ரைட். இப்போ பார்ப்போம் இந்த சுவாசப்பை என்ற அந்த கட்டமைப்புக்கு. இது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற தொகுதியாக இருந்தாலும் சுவாசப்பை என்ற அந்த 2 சுவாசப்பைக்கும் நடுவுக்குள்ளே வந்து மிக பாதுகாப்பான முறையில் இதயம் இருக்குது. அது நாங்கள் இதயத்தை பார்க்கக்குள்ளே பார்ப்போம். மற்றது உனக்கு நல்ல வடிவாக தெரியும் எல்லாருக்கும். என்னென்றால் இந்த சுவாச தொகுதி அல்ல சுவாச மேற்பரப்பு ஈரலிப்பாக இருக்கும். ஏனென்றால் அதிகளவான வழியை பிடிக்கிறது, சிறப்பிடிக்கிறதுக்கு அதுவும் அவர் கொண்டுள்ள ஒரு சிறப்பியல்பு சொல்லி பார்த்து நாங்கள் அப்போ பார்ப்போம். இருக்கா இது இருக்க ஊதி பார்ப்போம். என்ன ஊதி பார்ப்போமே.